சூரியன் ஓடி வருகிறான். உதய சூரியன் ஓடி வருகிறான். உதய சூரியன். அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், இன்ப நாள். சில இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு நேயர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான அறிவிப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தகைசால் தமிழர் விருது இலக்கிய செல்வர் அவர்களுக்கு அளிக்கவிருப்பதாக விடுதலை நாளர் என்று அந்த விருது வழங்க இருப்பதாக செய்தி கேள்விப்பட்டு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தளித்தோம். ஏனென்றால் இலக்கிய செல்வர் அவர்கள் இந்த விருது பெறுவதற்கு நிச்சயமாக முழுக்க முழுக்க தகுதி பெற்றவர். நல்லது ஒரு பேச்சாளர், உரையாற்றுபவர், தமிழ் ஆர்வமிக்கவர், தமிழ் இலக்கியத்திலே புலமை மிக்கவர். அது மட்டுமல்ல, ஒரு காந்தியவாதி. நான் முதலாக அவர்களை சந்திக்கின்ற பொழுது காந்தி மியூசியத்திலே சர்வோதய வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தார் இளைஞர். நான் அப்பொழுது கல்லூரி மாணவன், 17 வயது, 62, 1962. அப்பொழுது கல்லூரியிலே பேராசிரியர் அன்பழகன் அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கூட்டம் நடந்தது. எல்லாரும் கலந்து கொண்டோம். அது முடிந்த கூட்டமெல்லாம் கலைந்து செல்கின்ற பொழுது ஒரு வகுப்பறையிலே ஒரு குறிப்பிட்ட அந்த இலக்கிய மாணவர்கள் இந்த மன்றத்தை திறந்து வைத்து குமரி அனந்தன் அவர்கள் உரையாற்றுவார் என்று அறிவிப்பு எழுதியிருந்தது. நானும் அப்பொழுதுதான் கேள்விப்பட்டேன் அவருடைய பெயர்களை எல்லாம். அப்பொழுதுதான் பேராசிரியருடைய பேச்சை கேட்டுவிட்டு வந்தாலும் கூட அவர் தமிழ் இலக்கிய செல்வர் அல்லவா, நம்ம இலக்கிய செல்வர் என்னதான் பேசுகிறார் என்ற ஒரு ஆர்வத்தோடு அதையும் கேட்க சென்றேன். அங்கே தேசிய கட்சி மாணவர்கள் தான் ஒரு குறிப்பிட்ட பேர் அங்கே ஒரு வகுப்பறையிலே இருந்தார்கள். நானும் கலந்து கொண்டேன். அவர்கள் பேசிய அந்த இலக்கிய பேச்சிலே சர்வோதயம் என்ற தலைப்பிலே அவர்கள் உரையாற்றினார்கள். அதிலே அவர் குறிப்பிட்டு சொன்னது கண்ணகியினுடைய சிறப்பை சொன்னார். கண்ணகி இளங்கோவடிகள் 3 நாடுகளும், அதாவது மூவேந்தர், சேர, சோழ, பாண்டிய நாடு எல்லாவற்றிலுமே அவருடைய சிறப்பை தெரிவித்து அந்த சிறப்பதிகாரம் பாடினார். சோழ நாட்டிலே பிறக்க வைத்தார், பாண்டிய நாட்டிலே சிறக்க வைத்தார், சேர நாட்டிலே அவரை பறக்க வைத்தார் வானூரிலே என்று அந்த ஒரு சொல்லை சொன்னது இன்றைக்கும் நினைவருகிறது. 62 வருடங்கள் ஆகிவிட்டது. அதன் பிறகு அதில் ஒரு நகைச்சுவை கதை எழுதுவது சொல்லி அந்த ஒரு மேடை பேச்சாளருக்கே உரிய நல்ல தன்மையோடு பேசிவிட்டு சென்றார். அதன் பிறகுதான் அப்பொழுது அவர் அரசியலிலே இல்லை. அரசியல் நிலைமை எப்பொழுது வந்தது என்றால் 1964 நகரச மன்ற தேர்தல் நடைபெறுகிறது. சென்னையிலே மிக கடுமையான ஒரு தேர்தல் கூட்டங்கள் 2 பக்கமும் எதிரணியும் ஆளும் அணியுமாக நின்று பிரச்சாரங்கள் செய்கின்றன. அதேபோல் மதுரையிலே அவர் நடத்த முடியவில்லை. ஏனென்றால் மதுரையிலே தளபதியாக இருந்த மதுரை முத்து அண்ணன் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே 1.5 ஆண்டு சிறை தண்டனை ஏற்று 63 அவர்கள் ஜெயிலுக்கு சென்று விடுகிறார்கள். ஆகவே 64 இந்த தேர்தலிலே அவர் இல்லை. கேப்டன் இல்லாத கப்பல் அல்லவா, கொஞ்சம் சங்கடப்பட்டாலும் கூட அந்த நேரத்திலே குமரி அனந்தன் அவர்கள் அவருடைய சார்ந்த தேசிய கட்சியின் சார்பிலே நின்று எல்லா விதமான பொதுக்கூட்டங்களையும் கலந்து கொள்கிறார். பத்திரிகைகளிலே வந்தது. அப்பொழுதுதான் அவர் அரசியலிலே அவர் நுழைகிறார். அரசியல் பேச்சுகள் பேசுகின்ற பொழுது ஆவேசமாகவே பேசுவார். இன்னும் சொல்லப்போனால் கழகத்திற்கு ஈடு கொடுக்கின்ற ஒரு பேச்சாகவும் இருக்கும். அப்பொழுது கவிஞர் கண்ணதாசன் அவர்களோ சம்பந்தர்களோ அப்பொழுதுதான் கட்சிக்குள் நுழைகின்ற நேரம். அதுக்கு முன்னால் தேசியவாதிங்கிற முறையில் இவருடைய பேச்சு தான் இருந்தது. அது அடிப்படையிலே கடுமையாக இருப்பார். ஆனால் கூட அவருடைய இலக்கிய கூட்டங்கள், இலக்கிய அந்த செறிவு எல்லாவற்றையும் கலைஞர் நேசித்தார். கலைஞருக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல சுபாவம். அரசியலிலே எவ்வளவுதான் வேகமாக இருந்தாலும் அவருக்கு சூடான பதிலை அவ்வப்பொழுது கொடுத்தாலும்
அவரிடம் இருந்த அந்த இலக்கிய செறிவுகள் எந்த இடத்திலே இருந்தாலும் அவர்களை நேசித்தார். ஜீவாவை அவர் மிக மிக நேசிப்பார். புதுவுடைமை கட்சியிலே உள்ள இலக்கிய நல்ல தமிழ் பற்றுள்ளவர்கள் எல்லாவருமே அவர் நேசிப்பார். அதுபோல் தேசிய கட்சியிலே இவருடைய இலக்கியத்தை அவர் எப்பொழுதுமே நேசித்தவராக இருந்தார் என்ற அடிப்படையில் தான் அதற்கு பிறகு அவர் சட்டமன்றத்திலே கூட அவர்கள் எதிர்மாக வாதாடிய காட்சிகள் உண்டு. ஆனாலும் கூட அவர் மற்ற நேரத்தில் எந்த விதமான அரசியல் கசப்பு இல்லாமல் அவர்களுக்கு நன்மைகள் செய்வார். 2006 அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது பனை வளர்ச்சி வாரிய தலைவர் என்று நினைக்கிறேன், ஒரு அமைச்சர் அந்தஸ்திலே ஒரு பொறுப்பை கொடுத்து பட்டு போகாமல் 5 கோடி பனை மரங்களிலே 1 கோடி தான் இருக்கிறது, அதையும் பட்டு போகாமல் பாதுகாக்க ஆவண செய்யுங்கள் என்று அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்தார். ஆகவே அவர் எந்த சூழ்நிலையிலும் தமிழ் புலவர், ஒரு தமிழரை ஒரு தமிழ் அறிஞனை ஒரு தமிழ் அறிஞர் பாராட்ட வேண்டும் என்றே கலைஞர் விட்டு கொடுக்காமல் இருந்தார். அந்த வழியிலே வந்த நம்முடைய அருமை அவருடைய மைந்தராக இருந்து சோழன் குலவிச்சை கல்லாமல் பாகுபடும் என்பார்கள் அல்லவா, அந்த சோழனுடைய சுந்தர திருமகன் அதே இலக்கிய ஆர்வத்திலே இருக்கின்ற நம்முடைய குமரியானந்தன் என்ற பெரியவருக்கு கௌரவம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனப்பான்மை, நடுநிலை செங்கோன்மைக்கு அதுதான். ஒருதுகண் ஓடாது எதை புரிய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று செங்கோன்மையிலே திருக்குறளிலே சொன்னது போல நடுநிலை நின்று அந்த சான்றாளரை அடையாளம் கண்டு தகைசால் தமிழர் என்ற விருது கொடுத்தது சாத்திரப்படி சாலை சிறந்தது. அகஸ்தீஸ்வரம் என்ற நாஞ்சில் நாட்டு பகுதியிலே பிறந்த அவர் நல்லதொரு பண்பாளர். அனைத்து மக்களும், தமிழக மக்கள் அனைவருமே அவர்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எந்த பகுதியைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் அவரை நேசிப்பார்கள். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பொதுவானவர். அவருடைய தமிழ் சுவையாக இருக்கும், அவருடைய குணபாவங்கள் எல்லாமே சுவையாக இருக்கும். என்றாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சியிலே இருந்து அவர் பெருந்தலைவருக்கு மிகவும் பிரியமானவர். ஆகவே பெருந்தலைவருக்கு எவ்வளவு அளவுக்கு பொதுவாக எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாரோ அந்த அளவுக்கு அவரையும் ஏற்றுக்கொள்கிற அளவிலே நல்ல குணபாவங்களுக்கு சொந்தக்காரர். ஆகவே இந்த விருது அவருக்கு முழுக்க முழுக்க தகுதி பெற்ற ஒருவருக்கு கொடுக்கிறது. இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அருமையான நம்முடைய முதல்வர்கள் அதை ஆய்ந்து தோய்ந்து அதிலே அந்த விருதினை வழங்க இருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆகவே அனைவர் சார்பிலும் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் சார்பிலே நம்முடைய தமிழக முதல்வருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சான்றாண்மை மிக்க ஒரு சூழ்நிலை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் நடுநிலையோடு எந்த விதமான மற்றொரு தமிழரை ஒரு தமிழர் கௌரவிக்கிறோம் என்ற முறையிலே அற்புதமாக இந்த முடிவினை எடுத்திருப்பது மகிழ்ச்சி தருகிறது. என்ற அளவிலே நாம் இன்றைக்கு இந்த மகிழ்ச்சி நிறைந்த இந்த நன்னாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக தமிழக முதல்வர் வாழ்க, அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வெல்க என்று வாழ்த்தி, வளர்க தமிழக அரசின் புகழ் என்று வாழ்த்தி இந்த அளவுக்கு தெரிவிக்கிறேன். காது களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய